ஹாய் ஆல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபில்லிங்ஸ் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அதுதான். ஸோ இந்த மாதிரி டிப்பை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள், அந்த ஃப்ளோ கரெக்டாக வருதா சொல்லிட்டு. இப்போ எனக்கு ஏற்றது தான். ஏன்னா என்கிட்ட பின் இருக்கும் இல்லையா, சைஸ் பின்னு ப்ரைடுக்கு வேறு பின்னு இருக்கும், ப்ராக்டிஸ்க்கு வேறு பின்னு இருக்கும். அதில் நான் ப்ராக்டிஸ் பின்னு தான் எடுத்திருக்கேன். ஸோ அதனால அந்த ஃப்ளோ அந்த மாதிரி வரும். நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, கிளாஸில் சேர இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், அதில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிளாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான், சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ பேசிக் ஃபில்லிங் வந்து இதுமாரி ஒரு முக்கோணம், அப்புறம் அந்த சதுரம், அதாவது வட்டம், அந்த மாதிரிலாம் போட்டுட்டு நீங்கள் வந்து அதுக்குள்ளே வந்து சர்க்கிள் இருக்கிற இல்லையா, சர்க்கிளில் வந்து அதுக்குள்ளே கேப் இல்லாமல் நீங்கள் வந்து கொடுத்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த ஸ்பைரல் போடுற டிசைன்ஸில் வந்து உங்களுக்கு கேப் இல்லாமல் வரும். ஸோ இதை நார்மலாக நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். கேப் இல்லாமல் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய அந்த ஸ்பைரல் போட்டு வரத்தோ இல்லை சர்க்கிள் போட்டு வர டிசைன்ஸ்க்கு உங்களுக்கு கேப் இல்லாமல் வரணும் இல்லையா, அதுக்காக. நெக்ஸ்ட்டு வந்து சிங்கிள் ரிங்கு ப்ளஸ்ஸு ஃபில்லிங்ஸு. சிங்கிள் ரிங்குன்றது வந்து நம்ம ஸ்பைரல் பார்த்துருப்போம் இல்லையா, அந்த ஸ்பைரல் தான் இதில் நம்ம கொடுக்க போகிறோம். இந்த மாதிரி தான். ஸோ நம்ம ஸ்பைரலை வந்து வளைச்சி விடுவோம், ஆனால் இது வந்து வளைச்சிட்டு வந்து உள்ளாரே விட்டுரும். ஸோ இது தானே ஸ்பைரல். இப்போ போடுறது வந்து சிங்கிள் ஸ்பைரல், அதுதான் இது. ஸோ இது வந்து சிங்கிள் ரிங் ஆர் சிங்கிள் ஸ்பைரல்னு கூட சொல்லிக்கலாம். இதுவும் போட்டால் நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும், ஸ்பைரலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் தெரியும். இப்போ நான் வந்து கோனில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் வந்து சிங்கிள் ஸ்பைரல். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ரிங்குன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லைனா நீங்கள் ஸ்பைரல்னு சொல்லிக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக போடுற ஸ்பைரல் வேறு மாதிரி இருக்கு இல்லையா, ஆனால் இது வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் இதை வந்து போடணும். ஸோ உங்களுக்கு வந்து அது கேப் வரக்கூடாது. கேப் வராமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிள் ப்ளஸ் சிங்கிள் லைன். சர்க்கிள் இருக்கு இல்லையா, அந்த சர்க்கிள் போட்டு அதில் வந்து ஹம்ப்பு கொடுக்கணும். சாரி, லைன் இல்லை, ஹம்ப்பு. அதில் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிளில் வந்து நீங்கள் வந்து ஹம்ப்பு கொடுக்கணும். ஸோ நான் போன கிளாஸில் போட்டு காட்டியிருப்பேன் பாருங்கள், எக்ஸாம்பிளுக்கு பெண்ணில் போட்டு காட்டியிருப்பேன் இல்லையா, அதுதான் இது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து குட்டி குட்டியாக பாக்ஸ் போட்டு கூட அந்த பாக்ஸுக்குள்ளே இதை ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அப்படின்னா கொஞ்சம் பெருசாக கூட பாக்ஸ் போட்டு அதில் கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இது வந்து நல்லாயிருக்கும் இந்த டிசைன்ஸ் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிளு ப்ளஸ்ஸு ஃபில்லிங், அந்த மாதிரி தான் வரும். சர்க்கிள் ப்ளஸ் ஃபில்லிங்ஸ் ப்ளஸ் ரிங்கு. சர்க்கிள் வந்து போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து ஃபில்லிங்ஸ் கொடுக்கணும். அதுக்கு சுற்றியும் ஆஃப் சர்க்கிள் வந்து போடணும். அது ரிங்குன்னு கூட சொல்லிக்கலாம், இல்லை சர்க்கிள் ஆஃப் சர்க்கிள்னு கூட சொல்லிக்கோங்க. இந்த மாதிரி பாக்ஸ் போட்டுட்டு அந்த பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சர்க்கிள் போட்டுட்டு அதுக்கு கீழே 2 ஆஃப் சர்க்கிள் போடணும். ஆஃப் சர்க்கிள் போட்டுட்டு அந்த சர்க்கிள் போட்டிங்க இல்லையா, அதில் மட்டும் ஃபில்லிங்ஸ் கொடுத்துட்டு பாக்கி அந்த 2 லைன்ஸுமே வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணக்கூடாது, அப்படியே விட்டுறணும். ஸோ இந்த டிசைன் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த டிசைனு நீங்கள் வந்து போட்டுக்கலாம். ஸோ நீங்கள் கொஞ்சம் பெரிய பாக்ஸில் கூட போட்டு நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் பெரிய பாக்ஸ் மாதிரி நான் போட்டுட்டு அதுக்கு உள்ளே வந்து நான் இதை கொடுத்துக்கிறேன். நான் போடுற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். ஸோ இதோடையே நம்மளுடைய ஃபில்லிங்ஸ் கிளாஸ் முடிக்கலாமா, இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபில்லிங்ஸு சொல்லி தரதா அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு எப்படி நம்ம கிரிட் டிசைன் பார்த்தோமோ அதே மாதிரி தான் அந்த ஃபில்லிங்ஸும் போயிட்டே இருக்கும், நிறையா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நான் நல்ல டிசைன்ஸ், அதாவது நல்ல டிசைன்ஸுன்னு கிடையாது, நீங்களாகவே ஓனாகவே இதை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் சொன்ன மாதிரி கிரிட் டிசைன் இருக்கு இல்லையா, அந்த கிரிட் டிசைன்லாம் வச்சு கூட நீங்கள் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து சர்க்கிளு ப்ளஸ்ஸு டபுள் ரிங்கு. சர்க்கிள் போட்டு அது டபுள் ரிங்கு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதுக்கு மேலே ஒரு டிசைன் போட்டிருக்கோம் இல்லையா, அதில் வந்து சர்க்கிளில் வந்து ஷேட் பண்ணியிருக்கோம், பாக்கி டபுள் ரிங்கில் ஒன்றும் பண்ணியிருக்க மாட்டோம். இது வந்து என்னென்னா ஒன்றுமே பண்ணக்கூடாது, இந்த டிசைன்ஸ் ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி சர்க்கிள் ஆஃப் ரிங்கு அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த டிசைன் போடணும். இதில் என்ன உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் வந்து எங்கிட்ட கேளுங்க, நான் வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ நான் போடுறேன் பாருங்கள், அந்த மாதிரி தான் சர்க்கிளு டபுள் ரிங்கு, திரும்பி சர்க்கிள் அப்புறம் டபுள் ரிங், இந்த மாதிரி தான் இந்த டிசைன்ஸை வந்து போடணும். இதுவுமே வந்து ஃபில்லிங்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃப்ளவர் ஷேப் மாதிரி போட்டிருப்பேன் பாருங்கள் போன கிளாஸில், அந்த மாதிரி கூட நீங்கள் ஃப்ளவர் ஷேப்பில் கூட நீங்கள் வந்து இதை பண்ணிக்கலாம். சிங்கிள் ஹம்ப்பு அந்த மாதிரி வரும்.
வாங்க பண்ணலாம். அது வந்து சர்க்கிளு, சிங்கிள் ரிங்கு, ஹம்ப்பு ப்ளஸ் டாட். அது டாட் வைக்கிற மாதிரி வரும். அதுதான் இது. ஸோ ஒரு சர்க்கிள் போட்டுட்டு ஆஃப் ரிங் போட்டுட்டு அதுக்கு பக்கத்திலே நீங்கள் வந்து டாட், அதாவது ஹம்ப் கொடுத்துட்டு டாட் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த மாதிரி வைக்கலாம். இந்த மாதிரி வைக்கும்போது ஒரு மாதிரி கசாமுசான்னு தெரியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி போடக்கூடாது. அதாவது அந்த மாதிரி இப்போ மேலே ஒரு டிசைன் போட்டிருக்கேன் பாருங்கள், அந்த மாதிரி போடாமல் நான் ரிட்டன் இன்னொரு டிசைன் போடுறேன் பாருங்கள். சர்க்கிளு ஹம்ப்பு கொடுத்துட்டு டாட் வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஒரு ஆஃப் ரிங்கு கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வேவ் லைன் இருக்குது இல்லையா, டாட் வச்சுட்டு அந்த வேவ் லைனை கூட நீங்கள் இதுக்கு மேலே கொடுத்துக்கலாம். இப்போ நான் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வந்து போன கிளாஸ்லேயே வந்து 2-3 டிசைன், அதாவது இந்த மாதிரி பேசிக்காக ஒரு டிசைன்ஸ் நேற்றே நான் கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு ஃபில்லிங்ஸ் டிசைன்ஸ் போடலாமா வேண்டாவா அப்படின்றத சொல்லுங்கள். ஏன்னா நிறைய இருக்குது, முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இது வந்து என்னென்னா ஸ்பைரலு ப்ளஸ் ஹம்ப்பு இல்லையா, ஸ்பைரல் போட்டுட்டு அதில் ஹம்ப்பு கொடுக்கணும். திரும்பி ஸ்பைரலு ஹம்ப்பு கிட்ட வரணும். நான் சொன்ன மாதிரி கிட்ட வரணும், கேப் வரக்கூடாது. கேப் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த டிசைன் ஒரு மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் மெயின் இல்லையா? ஸோ ப்ராக்டிஸ் பண்ணாதவங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு மெஹந்தியை பொறுத்த வரைக்குமே நம்மளுக்கு ப்ராக்டிஸ் தான் வேணும். இப்போ பாருங்கள், இப்போ நான் கை வைக்கிறேன்னா, நான் நேற்று கிளாஸில் சொல்லியிருப்பேன் 4 ஸ்டாண்ட்ஸாக நம்மளுடைய கை வந்து பிரியுது. அந்த 4 இதில் வந்து நம்ம வந்து ஒரு டிசைனாக கவர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். அது என்னென்னா, ஸோ நான் வந்து இந்த இடத்துல வரது தான் கிரிட் டிசைன். ஸோ கிரிட் டிசைன் வந்து போட்டுக்கலாம், அந்த இடத்துல கிரிட் டிசைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லை நான் போடுறேன் பாருங்கள் இப்போ ஒரு டிசைன். ஸோ இந்த மாதிரியான டிசைன்ஸை கூட நீங்கள் இந்த இடத்துல போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் இந்த டிசைன். ஸோ இந்த மாதிரி லைன் போட்டுட்டு டபுள் லைன் போட்டுட்டு அதுக்கு சென்டரில் வந்து நீங்கள் வந்து லாங் ப்ரெஸ் பண்ணி அழுத்தி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது திக் லைனாக மாறிடும் இல்லையா? போடுறோம் பார்த்திங்களா, இதுதான் வந்து ஒரு பெல்ட்டு, அதாவது ஒரு பார்டராக கூட வச்சுக்கோங்களேன். ஸோ இதுக்கு கீழே வந்து நம்மளுக்கு வந்து பார்டர் டிசைன் இது வரும். இந்த பாருங்கள், இப்போ நான் ஒரு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, இதுதான் பார்டர் டிசைன் அப்போ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா ஒயின்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஒயின்ஸில் எதனா ஒன்று கொடுத்துக்கலாம். நான் வந்து இதில் ஒயின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ஏன்னா நம்ம பார்டர் டிசைன் பார்க்கல இல்லையா, அதனால் நான் உங்களுக்கு இதை போட்டுக்கிறேன். ஸோ இதுக்கு கீழே தான் வந்து ஒரு லைன் நீங்கள் வந்து விட்டுட்டு ஒரு 3 ஹேண்ட் உங்கள் கையை வச்சுட்டு அதுக்கு கீழே நீங்கள் வந்து ஒரு லைன் போட்டுக்கணும். நான் ஃபுல் ஹேண்ட் ப்ராக்டிஸில் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்போ உங்களுக்கு புரியும் கிளியராக. ஸோ சென்டரில் வந்து நான் டபுள் லைன் போட்டுக்கிறேன். ஸோ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த இடத்துல வந்து நீங்கள் கிரிட் டிசைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ போடுற டிசைன் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அது வந்து நம்மளுடைய சாய்ஸ் இல்லையா, அதுதான் இது. ஸோ இதுக்கு சென்டர்லேயும் நம்ம வந்து நடுவுலேயும் வந்து நம்ம வந்து அந்த ஒயின்ஸை கொடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மேலே ஒரு ஹம்ப் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஹம்புக்கு மேலே தான் நம்மளுக்கு வந்து ஸ்டார்ட் அப் டிசைன் வரும். ஸ்டார்ட் அப் டிசைன் நம்ம போகிற கிளாஸில் பார்ப்போம், அப்போ உங்களுக்கு புரியும். இதில் வந்து நான் 2 டிசைனாக போட்டிருக்கேன் உங்களுக்கு புரியணுன்றதுக்கோசரம். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் ஒரு சைடு வந்து அந்த ஃபில்லிங்ஸ் டிசைன் கொடுத்துருக்கேனா. ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா, ஏன் நீங்கள் வந்து பாதியிலே வரைக்கும் போட்டிருக்கீங்கன்னு நினைப்பீங்க. நம்ம எது வரைக்கும் ஹம்பு கொடுத்து நம்ம லைன்ஸ் போட்டிருக்கோமோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு அந்த டிசைன் நேராக தான் வரணுமே தவிர அந்த லைன்ஸ்க்கு அந்தாண்டா போகவே கூடாது. ஸோ உங்களுக்கு இப்போ புரியுதா, நான் போட்டிருக்கேன் பாருங்கள், இது வந்து ஒரே லைன்லேயே இருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து அந்த லைன்ஸ் வந்து மாறலை. ஸோ ஒரே சைஸாக கரெக்டாக இருக்குது. இப்போ இதில் வந்து நான் அந்த ட்ராப்ஸ் கொடுத்துட்டேன்னா இப்போ இந்த டிசைன் அவ்வளோதான் ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ இது செகண்டு வந்து ஸ்பைரலு, அதில் ஹம்ப்பு, அதுக்கப்புறம் பிக் ஹம்ப்பு கொடுத்துட்டு அதை வந்து போல்டு பண்ணிக்கிறேன். போல்டு பண்ணிவிட்டு நான் சொல்லியிருப்பேன் பார்த்திங்களா, அந்த உள்ளங்கையில் வர அந்த டிசைன் தான் இது. ஸோ இந்த மாதிரி கூட நீங்கள் உள்ளங்கையில் டிசைன்ஸ் போட்டுக்கலாம், இந்த மாதிரி தான். ஸோ இது வந்து பார்டர் தான், இது வந்து ஒரு பார்டர் டிசைன் தான் நான் போட்டிருக்கேன். மேலே ஒரு லைன், அதுக்கு கீழே ஒரு லைன், அந்த மாதிரி போடணும். உங்களுக்கு பார்டர் டிசைன் போடும்போது உங்களுக்கு அந்த டிசைன் வந்து கரெக்டாக வந்துடும். ஸோ இதை பற்றின டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஏன்னா இதை பொறுத்த வரைக்குமே வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் தான் பண்ணணும் இல்லையா. உங்களுக்கு எல்லாம் டிசைன் வரல, எனக்கு புரியல நீங்கள் போடுறது அப்படின்னா கூட நீங்கள் வந்து என்கிட்ட கேளுங்க, கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுவேன். இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கிளாஸில் செலக்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, கிளாஸ் ஃபுல்லாக ஃப்ரீ தான். ஸோ நம்ம கிளாஸில் இருக்கிறவங்க கிளாஸ் பற்றின ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். ஸோ நான் திரும்ப சொல்கிறேன், நம்மளுக்கு வந்து ப்ராக்டிஸ் தான் மெயின்.
மெஹந்தி பொறுத்த வரைக்கும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ இந்த டிசைன் இதோடய முடியுது. இதை பற்றி டவுட் எதனா இருந்துச்சுன்னா என்கிட்ட கேளுங்க, நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்ட்டு நான் போட்டாலும் போடுவேன் இந்த டிசைன்ஸ் வந்து. ஸோ இதை வச்சு நீங்கள் வந்து ஹோம்ஒர்க்காக ஒரு 2-3 டிசைன் வந்து ஓனாக போட்டு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த ஃபில்லிங்ஸை வச்சோ அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரிட் டிசைன் வச்சோ போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.